இந்த மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்து சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தாளிப்புக்கான பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அடுத்து ஒரு 1/4 கப்பு போல் தயிரும் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க மீல் மேக்கரும் அதில் போட்டு கடைசியாக கசூரி மெத்தியும் சேர்த்து ஒரு கலக்கி சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் டக்கராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.